ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் சூப்பரான சுவையான நல்ல ஹெல்த்தியான ஒரு தோசை செய்வோம். நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம சேர்த்துருக்க பொருள்லாம் அப்படியாப்பட்ட பொருள். அது என்னென்ன பொருள்னு பார்ப்போம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செய்யுங்க. அதுக்கு 100 கிராம் உளுந்தம்பருப்பு எடுத்துருக்குறோம். இது ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ ஊறிடுச்சு. ஜாரில் உளுந்தம்பருப்பு போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்குவோம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைஞ்சிருச்சு எடுத்துக்கலாம். 100 கிராம் வெல்லம் அப்படி சீவி எடுத்துக்கலாம். நுணுக்கி போட்டுக்குங்க. 100 கிராம் வெல்லம் அதில் உளுந்தில் போட்டுக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்குங்க. ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்குங்க. நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. வெல்லம் கரையட்டும். 2 முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கே முடியலை, கால் வலி கை வலின்றாங்க, அப்படியாட்ட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி தோசைகளை காய வச்சு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம விவசாயம் மரச்சக்கு எண்ணெய் தான் ஊற்றுறோம், நல்லெண்ணெய் தான் ஊற்றுறோம். சூப்பரான ஹெல்த்தியான தோசை, ஹெல்த்தியான எண்ணெய். இப்போ 2026க்கு காம்போ ஆஃபர் போய்கிட்டு இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பரான ஆஃபராக இருக்குது. தினம் நல்லா சுலம்ப நல்லா ஊற்றிக்கலாம். தோசையில் ஊற்றி நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அப்படி சாஃப்டாக எப்படி பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். திருப்பி போட்டுக்குவோம். நல்லா ஹெல்த்தியான தோசை, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசமாக நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. எப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். முதல் தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.